அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தொலைந்து போகாத நம்பிக்கையில் எப்போதும் வெல்லும் நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பாவான்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. சினிமா 19th செஞ்சுரியில் இந்த சினிமா உருவாகியது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது. செல்லுலாய்டு அப்படிமோ நம்மெல்லாம். இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட். அதன் பிறகு 1864 வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ். அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா அது. அந்த சினிமாவை இப்போது பெங்களூர்லேருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அதை தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா தம்பி சென்றாயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூரில் போனாலும் பூரா தமிழ் நடிகர்கள் தான். ஏன்னா சித்தப்பு சரவணன், அப்புறம் வந்து சென்றாயன், அண்ணாச்சி காமராஜ், நம்மளுடைய சாய் தீனா, சார்ஜு, மேடம் வினோதினி, அப்புறம் தம்பி ரிஷி எங்கள் ஊருக்காரரு, அப்புறம் ஆராத்யா, எல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சரியான ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார். விடவே மாட்டார், திருப்தி ஆகிற வரைக்கும். ஏன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் விட மாட்டார். சார் 2 மணி ஆயிடுச்சு சார், காலைல வரணும் சார், விட மாட்டார். மிக சிறந்த ஒரு இயக்குனர். நன்றி சார். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா சொல்லும் பெரிய ஸ்டார் இருந்தால் தான் ஓடுன்னெலாம் சொல்கிறாங்க. கதை இருந்தால் தான் ஓடும். அந்த கதையை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்துருக்கிறார். அது இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாருடைய டீம், ஒட்டு மொத்தம் ஒரு டீம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான். பாண்டுரங்கன் சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்குது பின்னாடி. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் படம் எடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை கையை விடாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும். இல்லை மேடையில் மிக சிறந்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, அரவிந்தராஜன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஊமை விழிகன்னு ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்தவர். இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். தேசிய தலைவர்னு பேரரசு சார் இருக்கிறாங்க. திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க. பேசாமல் ஊருக்கு வந்தமா போனமா இல்லாமல் வீணா எங்கள் ஊர் கோயில் விஷயத்தில் தலைவரடி, எங்கள் ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒன்று தான், 10 ஆடை வெட்டுறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்றைக்கி நான் நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கிறேன். அதுக்கு காரணம் இயக்குனர் பேரரசு அவர்கள். அப்புறம் ராஜகுமாரன் சார் சொல்லியே ஆகணும். நானும் அவரும், ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரும்போது நான் வந்து அந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன். கோகுலம்னு ஒரு படம் 1991. அப்புறம் இப்போ இந்த குற்றம் தவிர் இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு. ப்ரொடியூசரை வேறு ஆட வச்சுருக்கிறாங்க. அதாங்க பெரிய திறமை. அது அருமையாக ஆடி இருக்கிறாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம அண்ணன் காமராஜ் அண்ணன் பின்னாடி இருந்து ஆடுறாரு. அவரை விட இவர் சூப்பராக ஆடி இருக்கிறாரு. அருமையான ஒரு 2 சாங்கு குத்துப்பாட்டு, அதே மாதிரி அம்மா சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது.
பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.